ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு சு மாடசாமி அவர்கள் எழுதிய புத்தகம் தான் வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் அப்படின்னு சொல்லிட்டு மாடசாமி அவர்கள் புத்தகத்தை தான் வந்து நான் இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகத்தை படித்து நம்ம அதையுமே வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் அது பாதியில் நிற்குது. அந்த புத்தகம் வந்து வேறு இடத்துல நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து இன்னொரு புது புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் வந்து எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை எடுத்திருக்கேன். பட் அதே டைம் காஃப்கா எழுதாத கடிதம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது இதுவுமே வந்து பேரலாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இதை பற்றி கொஞ்சம் ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 25-35 வருடங்கள் வந்து ஒரு ஆசிரியர் பணியில் வந்து இருந்திருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து அவங்களோட பங்களிப்பு வந்து இருக்குது. அதை பற்றி ஆசிரியர் பற்றி சொல்லிட்டு இப்போ நான் என்ன சாப்டரில் பார்க்க போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். சு மாடசாமி அவர்கள் ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர், வகுப்பறை, தொழிற்சங்கம், அறிவொளி இயக்கம், மனித உரிமை கல்வி என பல தளங்களில் ஈடுபட்டு உழைத்தவர். வகுப்பறை அனுபவங்களை இலக்கியமாக்கும் முயற்சி எனக்குரிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகுப்பறை அனுபவங்களை வந்து இலக்கியமாக மாற்றுறதோட முயற்சி தான் வந்து இந்த எனக்குரிய இடம் எங்கே அப்படின்ற ஒரு புத்தகம் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து கல்வி குறித்தும் அந்த கல்வி நிலையங்கள் குறித்தும் நிர்வாகம் குறித்தும் மாணவர்கள் குறித்தும் அதோட சிக்கல்கள் குறித்தும் அங்கே உள்ள உரையாடல்கள் குறித்தும் அங்கே உள்ள ஆலோசனைகள் குறித்தும் அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னேற்றம் கொடுத்தும் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில புத்தகங்களையுமே வந்து இங்கே போட்டிருக்காங்க. அதில் நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்ட ஒரு புத்தகத்தை பேர் இருக்கு என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகம். அடுத்து வந்து போயிட்டு வாங்க சார் அப்படின்ற ஒரு புத்தகம், குழந்தைகளின் 100 மொழிகள் அப்படின்ற ஒரு புத்தகம், தெருவிளக்கும் மரத்தடியும் அப்படின்ற ஒரு புத்தகம், ஆசிரிய முகமூடி அகற்றி அப்படின்ற இந்த மாதிரி நிறைய அந்த கல்வி சம்பந்தமா மாணவர்கள் சம்பந்தமா ஆசிரியர்கள் சம்பந்தமா நிறைய புத்தகங்களுமே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்துல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்மளுமே வந்து இந்த இதை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் வந்து வந்திருப்போம் நம்ம வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது. அதுக்கு முன்னாடி அது முன்னுரையா வந்து சின்ன சின்ன விஷயம் போட்டிருக்காங்க. நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆசிரியர்கள் குறித்து ஆதங்கங்களை, வருத்தங்களை, கோபங்களை ஆசிரியர்கள் மத்தியில் ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என விரும்புகின்றவன் நான், அத்தகைய பகிர்வுகளின் மீது நம்பிக்கை உள்ளவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களோட பிரச்சனைகள் முரண்பாடுகள் எல்லாமே வந்து அவங்கள்ட்டே போய் உட்கார்ந்து அங்கே உரையாற்றி அதுக்கான ஒரு தீர்வு எனக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை, அதில் நான் ஆர்வம் உள்ளவன் அப்படின்றாங்க. முதலில் தொழிற்சங்கம், பிறகு அறிவொளி, அடுத்து பல்கலைக்கழக பொறுப்பு, தற்போது மனித உரிமை கல்வி பயிற்சி என பல தளங்களில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியர்களை சந்தித்து வருகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இவங்க சு மாடசாமி அவர்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆசிரியர்கள் அந்த மாணவர்கள் சம்பந்தமா வந்து அவங்களோட உழைப்பு வந்து இருக்கு அப்படின்றதையுமே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி முன்னுரையில் வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கு. நான் இந்த 2 விஷயத்தை மட்டும் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஆசிரியர் வந்து எவ்வளவு முக்கியமானவங்க, அவங்களோட அந்த ரெக்கார்டு வந்து எப்படி இருக்கு, ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களால தான் இவ்வளவு நுணுக்கமா வந்து நிறைய விஷயங்களை வந்து எழுத முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனாலே பார்த்தேன், அவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கி இருந்துச்சு. நான் அதில் வந்து ஒரு காவாசி தான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த புத்தகம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து முதல் சாப்டர்ல வந்து வகுப்பறை அப்படின்றாங்க. அதில் வந்து அழகா ஒரு சின்ன ஒரு நோட்டோட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. மழைக்காலம், வகுப்பறைக்குள் அரை இருட்டாக இருந்தது, இருப்பினும் பாடம் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்துகிட்டு இருக்கு. ஸோ மழை காலம் எப்பவுமே வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து மழை காலத்தில் வந்து அப்படியே அந்த ஒரு மதியானம் கிளாஸ்லாம் வந்து என்ன ஆகும், அப்படியே இருட்டாயிரும், அப்படியே தூக்கம் வரும், ஜன்னலை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம், மழை வந்துகிட்டு இருக்கும், வீட்டுக்கு எப்படா கிளம்புவோம் அப்படின்றது இருக்கும், முன்னாடி வந்து எப்படா அந்த டீச்சர் முடிப்பாரு அப்படின்றது இருக்கும், முன்னாடி வந்து நாளைக்கு வந்து லீவ் விடுவாங்களா அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து அந்த மழை காலத்தில் மட்டும் அந்த ஸ்கூல் வந்து அவ்வளோ அழகாக வந்து குளிராக பளிச்சுன்னு இருக்கும். அதே நேரத்தில் வந்து மதியான நேரம் வந்து அப்படியே தூக்கத்திலே சொக்கும். அது அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. மழைக்காலம், வகுப்பறைக்குள் அரை இருட்டாக இருந்தது, இருப்பினும் பாடம் தொடர்ந்தது, ஆசிரியர் போட்ட ஆகவேயும் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மழை வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு, அதே மாதிரி ஆசிரியர் வந்து ஆகவே அதுவுமே வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அது வந்து தமிழ் கிளாஸ் தான். ஸோ அவர் வந்து அந்த ஆகவே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாராம். அப்புறம் தான் இன்னொரு சுவாரஸ்யமா வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. கண்களை போலவே காதுகளும் இருட்டில் கிடந்தன அப்படின்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி அவன் வந்து கண் தூங்க ஆரம்பிச்சிட்டான், காதுகளுமே வந்து இருட்டில் தான் இருந்துச்சான். அவன் வந்து அவங்க ஆசிரியர் சொல்றதை வந்து கேட்கவே இல்லையா. ஸோ ஒரு மழை காலத்தில் அந்த கிளாஸ்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை பற்றி சொல்றாங்க. மறுபடியும் அதை படிச்சுட்டு அதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிடுறேன். மழைக்காலம், வகுப்பறைக்குள் அரை இருட்டாக இருந்தது, இருப்பினும் பாடம் தொடர்ந்தது, ஆசிரியர் போட்ட ஆகவேயும் தொடர்ந்து கொண்டே இருந்தது, கண்களை போலவே காதுகளும் இருண்டதன அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே வந்து கடைசி வகுப்பு வந்து யாரு கொடுப்பாங்கன்னா வந்து தமிழ் ஆசிரியருக்கு தான் வந்து கொடுப்பாங்களாம். அவர் வந்து பெரிய புராணம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாராம். அந்த பெரிய புராணம் நடத்திக்கிட்டு இருக்கப்போ அவர் பேர் வந்து ஐயப்பராஜ். அவர் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஆகவே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. மழைக்காலம்,
வகுப்பறையும் இருட்டிக் கொண்டே வந்தது. வகுப்பறைக்குள்ளும் அரை இருட்டாக இருந்தது. இருப்பினும் பாடம் தொடர்ந்தது. ஆகவேயும் தொடர்ந்தது. கண்களைப் போலவே காதுகளும் இருட்டில் கிடந்தன்னு சொல்லிட்டு அந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க. மழை காலத்துல வந்து கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே கவனிக்கிறது இல்லை. பட் ஆனால் வந்து ஆசிரியர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த பெரிய புராணத்தை வந்து நடத்திக்கிட்டே இருக்காரு. ஜன்னல் ஓரத்தில் வந்து ஒரு பையன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து ஆதிமூலம். ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, ஏன்டா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க, ஏன்டா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து திட்டுறாராம். அதுக்கப்புறம் வந்து யார் வந்து ரொம்ப ரொம்ப சேட்டை பண்றாங்களோ அவங்கள மறுபடியும் நம்ம பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருந்தால் வந்து அடங்கிடுவாங்களாம். ஸோ இது வந்து யார் சொன்னா அப்படின்னா வந்து அவரோட முன்னாள் முதல்வர் வந்து அந்த கல்லூரியோட முன்னாள் முதல்வர் என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வகுப்பை கவனிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அவங்கள வந்து நீங்க தொடர்ந்து வந்து பார்த்து என்ன பண்ற, இப்போ என்ன பண்ற, ஏன் கவனிக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவனை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. அவனை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காராம். அதுதான் வந்து பே அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 2 விஷயத்தை வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் சொல்லியிருக்காங்க. பே அட்டென்ஷன், நோ அட்டென்ஷன். இந்த மாதிரி ஒரு முதல்வர் அதுக்கு கல்லூரிகள் வந்து முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களை தொடர்ந்து வந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், பாடத்தை கவனிக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி அவர் அதை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காராம். அப்புறம் இதேமே இன்னொரு முதல்வர் என்ன சொல்லியிருக்காராம், நீங்க எதுக்கு சார் அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவனே எதுக்கு மறுபடியும் வந்து அவன்கிட்ட வந்து அவனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அவனை விட்டுருங்க சார், மீதி எல்லா பேரும் இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து நீங்க பாட்டு பாடம் நடத்த ஆரம்பிங்க. நீங்க அவனை பார்த்துக்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தா உங்களோட டைமும் வேஸ்ட்டு, அதை பார்த்து அடுத்தவங்களுக்கும் பாடம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், அவனுங்களும் வந்து அவனை மாதிரி ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, உங்களுக்குமே டிஸ்டர்ப் ஆகும், அதனால வந்து நீங்க வந்து அவனை அட்டென்ஷனே பண்ணாதீங்கன்னு சொல்லி இன்னொரு முதல்வர் சொல்லியிருக்காராம். ஸோ இப்போ ஆசிரியருக்கு வந்து 2 மாதிரி திங்கிங் ஊர் தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இந்த மாதிரி இவர் சொன்னதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா, அட்டென்ஷன் பண்ணி அவனை வந்து கண்டிக்கலாமா, இல்லை அவனை வந்து கண்டுக்காம விட்டுலாமான்னு சொல்லிட்டு 2 இதுவுமே வந்து அந்த ஐயப்ப ராஜா அவருக்கு வந்து அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடியுமே வந்து இவர் இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து கொஞ்சம் பசங்களை வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து மாற்றிருக்காராம். மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காராம். ஃபர்ஸ்ட் முதல்வர் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுறாராம். ரொம்ப கண்டிச்சுட்டு என்னடா பண்ணுற பக்கத்தில் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாராம். அடுத்த 2 நிமிடங்களிலேயே அவனை மீண்டும் பார்த்தார், முறைத்தார். பக்கத்தில் இருந்தவனிடம் குனிந்து எதையோ சொல்லி சிரித்து கொண்டிருந்தான் ஆதிமூலம். சொல்லிட்டு எப்பவுமே நம்மள டீச்சரை பார்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல நம்ம நக்கல் பண்ணுவோம், இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சேர்ந்து நக்கல் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. அடுத்த 2 நிமிடங்களிலேயே அவனை மீண்டும் பார்த்தார், முறைத்தார். பக்கத்தில் இருந்தவனிடம் குடிந்து எதையோ சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தான் ஆதிமூலம். சாபம் வழங்கும் நேரம் வந்தது தெரியாமல் எந்திரி என்றார் ஆசிரியர் சொல்லிட்டு அந்த சாபம் வழங்கும் நேரம் வந்தது தெரியாமல் அப்படின்றது எது சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் வந்து சாபோட ரெடி ஆயிட்டாரு, நீலாம் திருந்தவே மாட்டா, நீலாம் வந்து இப்படிலாம் படிச்சதை போனேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி அவனை வந்து வெளில கிளம்பி போட அப்படின்ட்டாரான். அவனுமே வந்து வெளியில போறது வந்து தயங்கி தான் நின்றானா. அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டி 3 வாட்டி சொன்னோன்னே அவன் என்னமோ வெளியில போறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே வந்து அவனும் கிளம்பி போயிட்டானா. ஸோ ஆதிமூலம் இதில் எதுவும் செய்யவில்லை, சாவதானமாக வெளியேறினான், வெளியேற்றத்திற்கு காத்திருந்தவன் போல அப்படின்னு சொல்லி ஆதிமூலம் வந்து அப்படியே அவன் பாட்டு கிளம்பிட்டானா. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் வெளியில் கிளம்பினோடனே ஆசிரியர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரான். உருப்படாத கழுதை இதெல்லாம் வந்து எங்கே உருப்பிட போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பெரிய புராணத்தை வந்து அவரால் வந்து கண்டினியூ பண்ணவே முடியலையாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டினியூவே பண்ண முடியலையாம். வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வகுப்பில் நடக்குமா, அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவாராம். அதுக்கப்புறம் வந்து அவரோட மைண்டே வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமா. அதோட சேர்ந்து இந்த ஆசிரியர்கள்லாம் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அவங்களோட பொதுவான அறை, அதுக்கு வந்து முகம் வந்து அப்படியே முகம் வாடி தான் வருவாராம். அங்கே உள்ளவங்க வந்து என்ன ஆச்சு என்னன்னு கேட்டு அதுக்கு என்ன மாதிரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்களாம். அதை வந்து அடுத்த சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா வந்து வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் சொல்லிட்டு அந்த வகுப்புறையில் என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து ரியாக்ட் பண்ணாங்க, மாணவர்கள் எந்த மாதிரி பண்ணாங்க, அதுக்கு மாணவர்களை நம்ம எப்படி வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறது, ஆசிரியர்களை வந்து எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது, அவங்களோட முன்னேற்றம் என்ன, மாணவர்கள் முன்னேற்றம் என்ன, மாணவர் ஆசிரியர் அவங்களோட இலக்கை வந்து எப்படி அடைய வைக்கிறது, அவங்கள வந்து எப்படி என்கேஜிங்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இதோட முந்தின புத்தகத்துலையுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது என் சிவப்பு பால் பாயிண்ட் பண்ணல. ஸோ இப்போ வரையும் இந்த ஆசிரியர் வந்திருக்காரு, கோவப்பட்டு வந்துட்டாரு, அவனை வந்து வெளில சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த சாப்டர் 2ல வந்து அதுக்கப்புறம் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம அடுத்த இதுலையுமே பார்க்கலாம். இதுலேயே வந்து எனக்கு சில விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதே மாதிரி தான் வந்து ஸ்கூல் நடக்கும்போது அந்த மழை காலத்தில் வந்து அப்படி தான் இருக்கும், அழகாக இருட்டு இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், இல்லைனா தூக்கம் வரும், எப்படா ஸ்கூல் முடியும்னு தோணும். இதை படிக்கும் போது அப்படியே அந்த ஸ்கூல் காலங்கள்லாம் வந்து அப்படி திருப்பி பார்க்குற மாதிரியே இருக்குது. எனக்கு அதனால தான் இவரோட புத்தகங்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம 2வது சாப்டரில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ எனக்குரிய இடம் அங்கே வகுப்பறை உறவுகளும் உரையாடலும் சோ மாடசாமி அவர்கள் எழுதிய புத்தகம். வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க. நன்றி.